மலை பிரசங்கத்தில் நீங்கள் பாருங்களேன், எல்லாம் இதயத்தை சம்பந்தமானதாக இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம் தொடங்குகிறது. 3ஆம் வசனத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனால ஆவியில் எளிமை வேணும்னா ஆக்டிங் கிடையாது, சரீரத்தில் பண்ணுகிற ஆக்டிங். நான் எளிமையை போல தாழ்மையை போல பாருங்க, கீழே விழுந்து காலை கும்பிடுவாங்க, நாளைக்கு காலை வாரி விட்டுடுவாங்க. அதனால சல்யூட் அடிக்கிறது, வணங்குறது, பவ்யமா நடிக்கிறது சரீரத்தில் சிக்னல் கிடையாது. அதெல்லாம் சரீர சிக்னல். அப்போ அந்த எளிமை எங்க இருந்து வருது? இதயத்துக்குள்ள இருக்கணும், வெளி வேஷம் கிடையாது. அதே போல 5ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரத்திலே மத்தேயுல 5ஆம் வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப சாந்த குணம், ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நம்மளை கொஞ்சம் சீண்டி விட்டுட்டேன்னா, கோபம் வரும்படி இல்லாத பொய்யை நம்ம மேல் சொல்லிட்டாங்கன்னா சாந்தமா இருக்கிறோமா? அப்ப சாந்த குணம் எங்கிருந்து வருகிறது? நம்ம இதயம் நல்லா இருந்ததுன்னா, இதயத்தில் கர்த்தரை நம்ம தேக்கி வைத்திருந்தோம்னா, கர்த்தரோடு நம்ம வாழ்ந்திருந்தோம்னா, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சகிப்போம், ஜெயிப்போம், சாத்தம் கூட புறப்படும்.